ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏகே அவர்களுடைய குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆன 5 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி கலெக்ஷன் தமிழ்நாட்டில் மட்டும் கொடுத்துருக்கிறதா அஃபிஷியல் ரிப்போர்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஸோ வேற லெவல் சம்பவம் தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தில் மட்டும் கண்டென்ட் சரியான அதிக வச்சிருந்தா அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து நேரத்துக்கு 300-400 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் பண்ணியிருக்கும். பட் ஆனால் ஃபுல்லாக ஏகே ஃபேன்ஸ் கொண்டாடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை எடுத்திருந்தாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடி வேர்ல்டு தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் என்ன மாதிரியான கலெக்ஷன் பண்ணுதுன்னு. ஸோ ஏகே ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி மட்டும் பண்ணிட்டு ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் கண்டுக்காம விட்டாரு. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து சக்சஸ்ஃபுல் படமா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். பட் ஆனால் ஏகே ஃபேன்ஸ் மட்டும் கொண்டாடுற மாதிரி இருந்தா இந்த ஒரு படத்தை எடுத்துருந்தாரு. ஸோ அதனால ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடி இந்த படத்தை வந்து பிளாக் பஸ்டர் ஆகிட்டாங்க. ஸோ படம்ன்றது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல HD பிரிண்ட் வேற லீக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால கூட வந்து வசூல்ன்றது கம்மியா இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் என்ன மாதிரியான வசூல் பண்ணுதுன்னு. ஸோ கண்டிப்பா டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350-400 கோடி கிராஷ் பண்ணும். ஏன்னா நம்ம ஏகே அவரோட மார்க்கெட் லெவல்ன்றது அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இது வரைக்கும் ஏகே அவரோட கரியர்ல ரிலீஸ் ஆன படங்கள்ல அதிக கலெக்ஷன் பண்ண படம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேட் அக்லி படம் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசா கொடுத்திருந்தார் ஆதிக்க வச்சிருந்தன் அவர்கள். செகண்ட் நம்ம ஏகே அவரோட குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகி 5 நாளையில வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி கலெக்ஷன் கொடுத்திருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்க மூவி ஷார்ட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.